வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னிமா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணை நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அரபு இலக்கண வகுப்புல நம்ம இன்னைக்கு இல்முன் நஹு வ இல்முஸ் ஸர்ஃப் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். ஸ்கிரீன் அளவுக்கு தெரியுதாமா? ஸ்கிரீன் அளவுக்கு தெரியுதாமா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப இன்னைக்கு போன டைம் வந்து தர்சுல் அவ்வல் பார்த்தோம், முதல் பாடம் பார்த்தோம். இன்னைக்கு தர்சு சானி, இரண்டாவது பாடம் இன்ஷா அல்லாஹ் லுகத்துல் அரபியா என்ற புக்ல இருந்து பார்க்க இருக்கும். தர்சுல் அவ்வல் வந்து பார்த்தோம். இப்ப தர்சு சானி இரண்டாவது பாடம் வந்து பார்த்திருக்கோம். ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு இதை வாசிங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் வாசிங்க. அத்தர்சு ஸானி, பாடம் 2. ஸாலிக, அது. மா தாலிக, இது என்ன? அது என்ன? தாலிகனா புரியல. அது என்னவா இது என்னவா? அது. அது என்ன? தாலிக நஜ்முன், அது நட்சத்திரம். ஹாதா மஸ்ஜிதுன், இது மஸ்ஜித். இது மஸ்ஜிது. இது மஸ்ஜிது. இது மஸ்ஜிது. வதாலிக பைதுஹ, ஹாதா மஸ்ஜிதுன் வதாலிக பைத்துன். இது இது மஸ்ஜிது, இன்னும் அது வீடு. ஹாதா ஹிஸ்வாருன் வதாலிக ஹிமருன். இது கழுதை. வதாலிக ஹிமாருன், இது குதிரை. இன்னும் இது ஹாதா ஹிசான். இது ஹிசான் என்னது? ஹிசான்டா கழுதை. ஹிசான்னா சாரி, ஹிசான் ஹிமான்னா கழுதை, ஹிசான்னா குதிரை. சரிங்களா? ஹாதா ஹிசான், இது குதிரை. ஹிமாருன், அது குதிரை. அதாலிக கல்புன், அது கழுதை. அதாலிக கல்புன், அது நாயா. தாலிக கித்துன், இல்ல அது வந்து பூனை. மாதாலிக, அது என்ன? தாலிக சரீருன், அது கட்டில். சரி, நெக்ஸ்ட் யாராவது வாசிங்க. மாஷா அல்லாஹ், இப்ப வாசவங்க அருமையா வாசிச்சாங்க. சாஜிதா, நெக்ஸ்ட் யாராவது வாசிங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வாசிக்கட்டா? வாசிங்க வாசிங்க. பாத்திமா வாசிங்க. மன் ஹாதா, இது யார்? மன் தாலிக, அது யார்? ஹாதா, இன்னும் சொல்லணும், வேணா இன்னும் சேர்த்துக்கணும். இன்னும் அது யார்? ஹாதா முதரிசுன், இவர் ஆசிரியர். தாலிக இமாமுன், இன்னும் அது இமாம். மாதாலிக, தாலிக ஹஜருன், இது கல். ஹாதா சுக்குருன், இது சீனி. சுகருன் தானே? சுக்கருன், இது சீனி. தாலிக லபனுன், இது இன்னும் அது பால். கீழே உள்ளது வாசிக்கவா? தம்ரீன் வாசிங்க. தம்ரீன்னா பயிற்சி. தம்ரீன் பயிற்சி. இக்ரக் வஹுதுப், எழுது படி.
இக்குறக்குன்னா படி. ம். வக்குதுப்னா எழுது. ம். படி என்னும் எழுது. ம். சாதா சுக்கூருன் மாதா சுக்கருன் சுக்கருன் ஆ. சுக்கருன். ம். இது சீனி. தாலிக்க லபனுன் என்னும் இது பால். ம். ஹாதா ஹித்துன் இது பூனையா. லா செகண்ட் இல்லை. வாசிங்க. என்னமா செகண்ட் வாசிங்க. அங்கிட்டு இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க, ரெண்டு அதான் சரியா. second. மண் தாலிக்க ம். அது யார். தாலிக்க இமாமுன் ம். அது அவர் இமாம். ம். தாலிக்க ஹித்துன் இது பூனையா. லா இல்லை. தாலிக்க கல்புன் அது நாய். மாகாதா அது என்ன. காதா கஜருன் அது கல். அவ்வளவுதானே. கீழே வாசிங்க. அல் அல் களவு என்னது போட்டு புரியலையே. அல் கலிமாத்துல் அல் கலிமாத்துல் ஜதீதுனா முபத்ததா வந்து பெண்பால் பன்மையா வந்திருக்க காரணத்தினால ஹபர் வந்து பெண்பால் ஒருமையா வந்திருக்கு. சரிங்களா. சரி. அல் கலிமத்துன் சிஃபத்துன்னு சொல்லலாம். அத புதிய வார்த்தைகளா. புதிய வார்த்தைகள். இமாமுன் இவர் தலைமை தாங்குபவர். இந்த பேஜ்ல படிச்ச புதிய புதிய வார்த்தைகள்லாம் கீழே இருந்து தொகுப்பா கொடுத்திருக்காங்க. இமாம், ஹஜர், கல், சுக்கரு, சீனி, லெபன்னா பால். சரி. மாஷா அல்லாஹ். பாத்திமா நல்லா வாசிங்க. நெக்ஸ்ட் யாராவது இந்த பாடத்தை வாசிங்க. வேற யாராவது பாடத்தை வாசிங்க. சாலிஹா வாசிக்கிறீங்களா? சாலிஹா வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம் உஸ்தாத். மூன்றாவது பாடம். பைத்துன் வீடு. அல் பைத்து அந்த வீடு. கிதாபுன் பாடம் என்ன பாடம் புரியுதா? அல் பைத்து புரியுது உஸ்தாதா. அல் பைத்து அல் நக்கீரா முபத்ததா கபர். முபத்ததா கபர். மக்கீரா மாரிஃபா. இஸ்முன் மாரிஃபா இஸ்முன் நக்கீரா. நக்கீரா மாரிஃபா. நக்கீரானா பொது பெயர், மாரிஃபானா குறிப்பு பெயர். அலிஃப் போட்டா அதுல குறிப்பு பெயரா மாறில. அததான் சொல்றாங்க. வாசிக்கணுமா உஸ்தாதா? வாசிங்க. பைத்துன் வீடு. அல் பைத்து இந்த வீடு. கிதாபுன் புத்தகம். அல் கிதாபு இந்த புத்தகம். கலமுன் பேனா. அல் கலமு இந்த பேனா. ஜமலுன் ஒட்டகம். அல் ஜமலு இந்த ஒட்டகம். அல் கலமு மக்சூருன் இந்த பேனா உடைந்திருக்கிறது. அல் பாபு அல் கலமு இது வந்து இஸ்முல் மாரிஃபா மக்சூருன் நக்கீரா. இது முபத்ததா. அல் கலமு முபத்ததா மக்சூருன் கபர். அப்படி சொல்லுங்க. அல் பாபு மஃப்தூஹுன் இந்த கதவு திறந்திருக்கிறது. அல் பாபு முபத்ததா மஃப்தூஹுன் கபர். திறந்திருக்கிறது கிடையாது, திறக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகே உஸ்தாதா. திறக்கப்பட்டது. ஒருத்தவரால திறக்கப்பட்டிருக்கு அந்த கதவு சொல்றாங்க. ஓகே, திறக்கப்பட்டது. அல் வலது ஜாலிசுன் வல் முதர்ரிசு வாகிஃபுன். அல் வலது ஜாலிசுன் இந்த சிறுவன் அமர்ந்திருக்கின்றான். வல் முதர்ரிசு வாகிஃபுன் மேலும் மேலும் இன்னும் சொல்லலாம் தானே உஸ்தாதா? மேலும் இன்னும் மேலும் அந்த அந்த ஆசிரியர் சொல்லலாம் தானே இந்த இடத்துல. இன்னொருத்தங்கள சொல்றனால இது வந்து முபத்ததா கபர். அல் வலது ஜாலிஸ் அந்த இந்த சிறுவன் அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அமர்ந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னும் ஆசிரியர் நின்று கொண்டு இருக்கிறார். அல் கிதாபு ஜதீத். அல் வலது இது வந்து முபத்ததா ஜாலிசுன் கபர். வாவ் வந்து அதுஃபு. முதர்ரிஸ் வந்து முபத்ததா வாகிஃபுன் கபர். அல் கிதாபு ஜதீதுன் வல் கலமு கதீமுன் இந்த புத்தகம் புதிதாக இருக்கிறது. மேலும் அந்த பேனா பழையதாக இருக்கிறது. அல் கிதாபு முபத்ததா ஜதீதுன் கபர். வாவ் அதுஃப்
கலம் ம். முபத்ததா கதீமுன் ஹபர். ம். அல் ஹிமாரு ஸகீருன் வல் ஹிஸ்வானு கபீருன். ம். அந்த ஹிமார் கழுதை, அந்த கழுதை சிறியதாக ம். இருக்கிறது, மேலும் ம். அந்த குதிரை பெரியதாக இருக்கிறது. அல் ம். ஹிமார் முபத்ததா ஸகீருன் ஹபர் வாவ் ம். அத்ஃப். அல் ஹிஸ்வானு முபத்ததா கபீருன் ஹபர். அல் ம். குர்சியு மக்சூருன். இந்த ம். நாற்காலி உடைந்திருக்கின்றது. ம். அல் குர்சியு முபத்ததா மக்சூருன் ஹபர். அல் ம். மிந்திலு வசீஹுன். இந்த ம். கைக்குட்டை அழுக்கானது. ம். அல் மிந்திலு முபத்ததா வசீஹுன் ஹபர். ம். அல் மாஉ பாரிதுன். ம். இந்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது. ம். அல் மாஉ முபத்ததா பாரிதுன் ஹபர். ம். அல் கமரு ஜமீலுன். இந்த ம். சந்திரன் அழகாக இருக்கிறது. அல் கமரு முபத்ததா ஜமீலுன் ஹபர். அல் பைத்து கரீபுன் வல் மஸ்ஜிது பஈதுன். அல் பைத்து கரீபுன். இந்த வீடு அருகில் இருக்கிறது, ம். மேலும் இந்த பள்ளிவாசல் தொலைவில் இருக்கிறது. அல் பைத்து முபத்ததா ம். கரீபுன் ஹபர் வாவ் ம். அத்ஃப். அல் மஸ்ஜிது முபத்ததா பஈதுன் ஹபர். ம். அல் ஹஜரு ஸகீலுன் வல் வரகு ஹஃபீஃபுன். இந்த கல் கடினமாக இருக்கின்றது, மேலும் இந்த கடினம் பேப்பர் இல்ல, சக்கீல்னா வெயிட், கனமானது. கனமாக இருக்கிறது, மேலும் இந்த பேப்பர் இல்லைன்னா இலை ஹஃபீஃபுன் லேசாக இருக்கின்றது. ம். அல் ஹஜரு முபத்ததா ஸகீலுன் ஹபர் வாவ் அத்ஃப். அல் வரகு முபத்ததா ஹஃபீஃபுன் ஹபர். அல் லபனு ஹாருன். ம். இந்த பால் சூடாக இருக்கிறது. அல் லபனு அதாவது முபத்ததா கபர்ல வைக்கும்போது இந்த நம்ம சொல்லக்கூடாது. பால் சூடாக இருக்குது அவ்வளவுதான். இந்த பால், இந்த Okay, சிறுவன் உஸ்தாதா. அப்படிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே. அல் லபனு ஹாருன். பால் சூடாக இருக்கிறது. அல் லபனு முபத்ததா ஹாருன் ஹபர். அல் கமீசு நதீஃபுன். சட்டை சுத்தமானதாக இருக்கிறது. கமீசு அல் கமீசு முபத்ததா நதீஃபுன் ஹபர். ஓகே, மாஷா அல்லாஹ். அடுத்து வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது வாசிங்கம்மா. தம்ரீன் வாசிங்க. தம்ரீன் யாராவது வாசிங்க. புரியலனா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். வாசவ கூட வாசிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியலன்னா கூட சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். நெருக்கமா வார்த்தை இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஈஸியான லெசன் தான் அது. உஸ்தாதா வாசிச்சவங்க வாசிக்கலாமா? வாசிங்க. சாஜிதா வாசிங்க. சாஜிதா வாசி. ஓகே வாசிங்க. இக்ரா வக்துபு மா தபதி வாஹிர கலிமா. சரி, நான் சொல்றேன் இதுக்கு என்ன அப்படின்னு. இக்ரனா நீ படி, வக்துப் இன்னும் எழுது, லபுத்துனா அடையாளம்னு அர்த்தம். சரிங்களா? லபுத்துனா அடையாளம், லபுத்தி அவாஹிர்னா கடைசியா இருக்கிற அடையாளத்தோட. அல் கலிமாத் வார்த்தைகளில் உள்ள கடைசியாக போடக்கூடிய அந்த குறியீடோட எழுதுங்க, இன்னும் படிங்கன்றது. இது ஹரக்கத்தே இல்லாம இருக்கு, நீங்க தான் ஹரக்கத்து வந்து போட போறீங்க. மஸ்ஜிதுன் அல் மஸ்ஜிது. ஏன் அல் மஸ்ஜிதுன் போடல? அது அலிஃப் லாம் வரும்போது ஒரு தம்மா போயிடும். ஓகே, நெக்ஸ்ட். அல் மாவு மாஉன். அல் பைத்து பாபுன் கலமுன். அல் கலமு அல் கிதாபு கல்புன். கல்புன் அல் கல்பு. அல் கல்பு பா தொம்மா வரும், இதுக்கு வந்து தொம்மத்தேன் வரும். கல்புன் கமீசுன் வலதுன்
அல் ஹிஜ்ர் அல் அல் வலது ஹிஜ்ரு ஹிஜ்ர் கிடையாது. ஹஜருன் கல், அல் ஹஜரு. அல் ஹஜரு ம், அல் வலது ஹிமாருன் அல் ஹிமாரு ம், அல் ஹிசானு ஹிசானு ம், ம், இக்ரா வக்துப் ம், படி இன்னும் எழுது. ம், அல் அல் மக்தபு மஸ்கூருன் ம், ம். அல் மஸ் அல் அல் மதர அல் மதர மல் மதரசு ஜதீது அல் மக்தபு மக்சூருன் ம், அல் மதரசு ம். பொருள் சொல்லுங்க, தமிழ் பொருள். அந்த அந்த பேனா உடைந்திருக்கிறது. மக்தபுன்னா டேபிள். அந்த மக்தப் மக்சூருன் உடைந்திருக்கிறது. அல் மதரசு மதரசு கிடையாது. முதர்ரிசு ஜதீதுன் முதர்ரிசுன் ஆசிரியர் புதியவர். அல் கமீசு வசீஉன் வசீஹுன் கிடையாது, வசீஹுன். வசீஹுன் எஸ் வசீஹுன். வசீஉன் அந்த சட்டை புதியது. வசீஹுன்னா அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். அழுக்கானது. சட்டை அழுக்காக உள்ளது. சட்டை அழுக்காக உள்ளது. அல் லபனு பாரிதுன் பால் குளிர்ச்சியானதாக இருக்கிறது. பால் ருசியானது. பால் ருசியானது. பால் வந்து குளிர்ச்சியா இருக்கு. பாரிதுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? குளிர்ச்சி. அல் லபனு பாரிதுன் பால் குளிர்ச்சியானது. அல் மஸ்ஜிது மஃப்தூஹுன் மஸ்ஜித் கதவு திறந்து உள்ளது. மஸ்ஜிது திறக்கப்பட்டு இருக்கிறது. மஸ்ஜிது திறக்கப்பட்டு இருக்கிறது. அல் ஹிஜ்ரு அல் ஹஜரு கல் அல் ஹஜரு கபீருன் அந்த கல் வந்து அந்த கல் பெரியது. கல்லு பெரியதாக இருக்கிறது. கல்லு பெரியதாக இருக்கிறது. அல் லபனு பாரிதுன் வல் மாவுன் மாவு ஹாருன் பால் அந்த பால் சூடானது. இன்னும் நீர் குளிர்ச்சியானது. சூடானது பால் குளிர்ச்சியானது. தண்ணீர் சூடானது. ஹார்னா சூடானது. அல் முஹந்திசு ஜாலிசுன் வ முதர்ரிசு வாகிஃபுன். முஹந்திசு இன்ஜினியர் நிற்கிறார். இன்னும் ஆசிரியர் இன்ஜினியர் அமர்ந்திருக்கிறார். இன்னும் ஆசிரியர் நிற்கிறார். அல்கமரு பஈதுன் அந்த நட்சத்திரம் தொலைவில் உள்ளது. அல்கமருனா சந்திரன். சந்திரன் நிலா வந்து தூரமா இருக்குது. நிலா தூரமாக உள்ளது. அல் மீண்டீடும் நதீஃபுன் கர்ச்சீப்பு தூய்மையாக இருக்கிறது. தூய்மையானது. அடுத்து ஃபிராக்னா காலியான இடம். அதாவது நம்ம தமிழ்ல சொல்ல போனா கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லுவோம்ல. அதுக்கு அரபில வந்து ஃபிராக் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபீமா எலி பின்னால் வரக்கூடிய முனாசபா பொருத்தமான வாக்கியத்தை வைப்பதன் மூலம் பின்னாடி வரக்கூடிய அந்த ஜும்லா வந்து என்ன பண்ணுங்க, நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் கலிமாத்தி தாலியா கீழே கொஞ்சமா வேர்ட் கொடுத்துருக்காங்களாம். அந்த வேர்ட்ல இருந்து
பொருத்தமான வார்த்தையை வந்து எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜெமீலுன் அப்படின்னா என்னதுன்னா அழகானதுன்னு அர்த்தம். வசீஹுன்னா அழுக்கானது, மஃப்தூன்னா திறக்கப்பட்டதாக இருக்கிறது, ஹாருன்னா சூடானது, ஷகீலுன்னா கனமானது, ஹஃபீஃபுன்னா லேசானது. இப்ப அல் ஹஜருக்கு என்ன சூட்டபிளா இருக்கும்? சகீலுன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல் ஹஜரு சகீலுன், கல்லு வெயிட்டானதா இருக்கு. அல் கமருக்கு ஜமீலுன். ஜெமீல் அழகானது வச்சுக்கலாம். அல் கமரு ஜெமீலுன், கமர் வந்து அழகான நிலா அழகா இருக்கு. அல் மிந்தீலு, மிந்துன்னா கர்ச்சீஃப் வந்து அழுக்கா இருக்குன்னு வச்சுக்கலாமா? அல் மிந்தீலு வசிஹுன். ஓகே. அல் பாபு, அல் பாபுனா கதவு, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. அல் வரகு, அல் வரகுனா பேப்பர், வச்சுக்கலாம். ஹஃபீஃபுன் லேசானதாக இருக்கிறது. அல் லபனு பால், சூடானதாக இருக்கிறது. ஓகே, இன்ஷாஅல்லாஹ் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பாத்துருக்கோம். இன்ஷாஅல்லாஹ் அந்த சர்ஃப் நம்ம பார்ப்போம். 15ஆம் பாக்கு வரைக்கும் பாத்துருக்கோம். உங்களுக்கு அரபியா? ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல வந்து சர்ஃப் நம்ம வந்து போன டைமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தெரிஞ்ச ரொம்ப பேசிக்கானதான் நம்ம சொல்லியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம சர்ஃப்ல நம்ம என்னெல்லாம் பார்ப்போன்றத இது ஒரு அட்டவணை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வலது பக்கம் பாருங்க. இஸ்முன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பெயர் சொல். இஸ்முன்னா பெயர் சொல். பாக்குற சர்ஃப்ல வந்து நம்ம பெயர் சொல் எதுவும் எழுத மாட்டோம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இஸ்முன்னா பெயர் சொல், ஃபிஅலுன்னா வினை சொல், ஹர்ஃபுன்னா விடைச்சொல். சரிங்களா? அடுத்து மாலி இறந்த காலம். இந்த இறந்த காலத்து தான் நம்ம ஃபர்ஸ்டா இப்போ படிக்க போறோம். முஸ்தக்பில் என்பது வருங்காலம், முதாரி என்பது நிகழ்காலத்தையும் குறிக்கும், வருங்காலத்தையும் குறிக்கும். அடுத்ததாக ஹால்னா நம்ம நிலைமை, இப்ப உள்ள நிலைமை. சரிங்களா? பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அம்ருன்னா ஏவல் வினை, நஹீனா விலக்கல் வினை, முஸ்பத் உடன்பாட்டு வினை, மன்சி எதிர்மறையான ஒரு வினை. இது எல்லாமே சும்மா உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கணுக்காக. இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய பாடங்கள்ல இது நம்ம ஒரு ஹெட்டிங்காவே போட்டு நம்ம படிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்கான சில விஷயங்கள் வந்து படிச்சிடலாம். நம்ம எப்பயுமே இப்ப சர்ஃப்ல வந்து நம்ம ஃபியல் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது சர்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா மாற்றி அமைத்தல் என்ற பொருளை தரக்கூடியதுதான் அஸ்ஸர்ஃப். சரிங்களா? நஹு என்பது தொடர் இலக்கணம். ஒரு சொல்ல வந்து அப்படி தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே போவோம். எப்படி? முஹம்மது வந்தான், அவன் பார்த்தான், அவன் சாப்பிட்டான், அவன் அதை செஞ்சான், இவை செஞ்சான்னு சொல்லிட்டு அப்படியே பேராகிராஃபா சென்டென்ஸா அவன் பாலை குடிச்சான். இஸ்முக்கள் நிறைய வரும். பாலை குடித்தான், வீட்டிலே பாயை விரித்து தூங்கினான், சேரின் மீது அமர்ந்தான் சொல்லிட்டு இஸ்முகளும் ஃபியல்களும் இணைந்து வருவது, ஒரு சொற்றொடராக வருவதுதான் அந்நஹு. ஆனா சர்ஃப் என்பது அப்படி கிடையாது. சர்ஃப்ல வந்து இஸ்முக்கள் ஒரு பொழுதும் இடம் பெறவே பெறாது. அதுல ஒன் அண்ட் ஒன்லி ஃபியல்கள் மட்டும்தான். ஃபியல்கள் மட்டும்தான் எப்படியெல்லாம் வரும் நம்ம பார்த்தோம். அப்படிதானே? உடன்பாட்டு வினையா வரும், நிகழ்காலமாக வரும், எதிர்காலமாக வரும், அடுத்தது வந்து இறந்த காலமாக வரும், உடன்பாட்டு வினையாக வரும், குன்றிய வினையாக வரும், குன்றா வினையாக வரும். அடுத்து வந்து முஸ்பத்து ஏவல் வினை, விலக்கல் வினை, இப்படியாக வந்து ஃபியல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபியல்களுடைய மாற்றத்தை பத்தி மட்டும்தான் நம்ம சர்ஃப்ல படிக்க போறோம். ஆக நகுவும் சர்ஃபும் ஒன்று கிடையாது. ஆனால் ரெண்டுமே கிராமரான ஒரு பாடம் தான், ஒன்றை ஒன்று தொடர்பு படுத்திய ஒரு பாடம். ஆனா நகு என்பது வேற, சர்ஃப் என்பது வேற. நகு படிச்சாதான் அதாவது சர்ஃப் படிச்சாதான் நகுல நம்ம வந்து ஃபியல்களை வந்து நம்ம போட்டு இணைச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப புரிஞ்சுதாமா? சர்ஃப்னா என்னன்னு புரிஞ்சுதா? சர்ஃப் என்பது ஒரு வினைச்சொல்லுடைய மாற்றத்தை காணுதல். டைரக்டா நம்ம சொல்ல போனா சர்ஃப் என்பது ஒரு வினைச்சொல்லினுடைய மாற்றத்தை காணுதல். ஒரு வினைச்சொல் எப்படியெல்லாம் மாறும், நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் வருங்காலமாகவும் ஒரு வினைச்சொல் எப்படி மாறும் என்பதை சொல்லக்கூடியதுதான் அஸ்ஸர்ஃப். சரிங்களா? சர்ஃப் என்பது சொல் இலக்கணம் என்று தமிழ்ல சொல்லப்படுது. இப்ப நான் எப்பயுமே வந்து சர்ஃப் ஒரு வினைச்சொல் எப்பயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கா 3 எழுத்து தான் வரும். சரிங்களா?
நம்ம ஆரம்பத்துல உங்களுக்கு நிறைய ஃபியல் எழுதி போட்டிருப்பேன். நான் வந்து குரூப்ல கூட அதை சென்ட் பண்ணிருக்கேன். நிறைய லரப, அடித்தான், ஃபஅல, செய்தான், நவர, பார்த்தான், கசர, உடைத்தான், ஜலச, அமர்ந்தான், மக்கச, தங்கினான், சரக்க, திருடினான். இப்படி நிறைய ஃபியல்கள் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். இன்ஷால்லா இன்னும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்றேன். அது எல்லாமே வினைச்சொற்கள். சரிங்களா? வினைச்சொற்கள் பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா 3 எழுத்துக்கள், வார்த்தைகள் கிடையாது, எழுத்து. 3 எழுத்து தான் ரொம்ப பேசிக்கா வினைச்சொற்கள் வந்து ஆரம்பிக்குது. அதை நான் போன வார கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஅல அப்படி சொல்லி இருக்கும். ஃபஅல இந்த அமைப்புல வந்து நிறைய வினைச்சொற்கள் வரும். நசர, நசர, லரப, வேற மக்கச, ஜலச, சரக்க, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபஅல என்ற அடிப்படையில் உள்ள வினைச்சொற்கள். அடுத்ததாக ஃபஇல உள்ள போன டைமே இதெல்லாம் எல்லாம் சொன்னீங்க. ஷரிக்க, அப்புறம் வந்து ஹசிப, எண்ணினான், அலிம, அறிந்தான், அப்புறம் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் ஃபஇல அமைப்புல வரக்கூடிய வினைச்சொற்கள். அடுத்ததாக லாஸ்ட் வசன் என்ன அப்படின்னா ஃபஉல. இந்த ஃபஉல வரக்கூடியது கரும, அந்த மாதிரி ரொம்ப சொற்பமான வினைச்சொற்கள் தான் இந்த ஃபஉல டைப்ல வரும். சரிங்களா? அப்ப வினைச்சொல் வந்து 3 வகையா தான் வரும். ஒண்ணு ஃபஅல அமைப்பு. ஃபஅல அமைப்புனா என்ன? குழம்ப வேண்டாம், 3மே ஃபத்தஹ் பெற்று வரும். ஒரு எழுத்தினுடைய 3மே வந்து ஃபத்தஹ் பெற்று வரும். 3 எழுத்துக்களும் ஃபத்தஹ் பெற்று வரும். அதான் ஃபஅல அமைப்பு. மக்கச பாத்தீங்கன்னா 3 எழுத்துமே ஃபத்தஹா பெற்று வருது. வேற என்னது? லரப 3 ஹர்ஃபுகளுமே ஃபத்தஹா பெற்று வருது. வேற என்னது? ஷரஃப 3 எழுத்துக்களுமே ஃபத்தஹா பெற்று வருது. இது எல்லாம் ஃபஅல அமைப்பை சார்ந்த வினைச்சொற்கள். அடுத்து ஃபஇல அமைப்பை சார்ந்த வினைச்சொற்கள்னா அதாவது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஒரு 3 எழுத்து வினைச்சொற்கள்ல முதல் எழுத்த ஃபா கலிமான்னு எழுதிடணும். சரிங்களா? இப்ப ஃபஅலனால உங்களுக்கு குழம்புதோ? ஃப கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா. ஒருவேளை நீங்க லரபன்னு இருந்துச்சுக்கோங்க, லரப. இந்த லரபைல உங்களுக்கு ஃபா கலிமா எது? வாது. ஐன் கலிமா ரா. ஃபா கலிமா வந்து லாம் கலிமா வந்து லாஸ்ட்ல உள்ள எழுத்து. அதாவது ஃபர்ஸ்ட்ல உள்ள எழுத்து ஃபா கலிமா, 2வது உள்ள எழுத்து ஐன் கலிமா, 3வது உள்ள எழுத்து லாம் கலிமா. சரிங்களா? இப்ப முதல்ல உள்ளது ஃபா கலிமா, 2வது உள்ளது ஐன் கலிமா, 3வது உள்ளது லாம் கலிமா. கலிமானா அது வார்த்தைகளே இப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல புரியாத மாதிரி இருக்கும். படிக்க படிக்க இவ்வளவு ஈஸியா இருக்கே சார் நீங்க நினைப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றது ஒரு சில பேருக்கு புரியாம இருக்கும். நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து பார்க்கறதுல உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததாக வந்து இந்த 3 சேர்ந்ததுதான் வசன் அப்ப நம்ம சொல்றோம். வசன்னா அமைப்புன்னு அர்த்தம். ஃபஅல அமைப்பு, ஃபஇல அமைப்பு, ஃபஉல அமைப்புன்னு சொல்றோம். இது எல்லாம் தான் வசனுன் அமைப்புகள் என்று அழைக்கப்படுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலின் இறந்த காலத்தை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம சர்ஃப்ல வந்து மாலி இறந்த காலத்தை பத்தி பார்க்க போறோம். லரபனா பொருள் என்னது? அடித்தான். லரபன அடித்தான். ஆனா அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா மாலியா இருக்கு. அது வந்து இறந்த காலமான ஒரு பியாலா இருக்குது. அதுல ஒரே ஒரு ஆண் தான் சம்பந்தப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அது இறந்த காலத்தை குறிக்குது. கரெக்டா? அடித்தா நம்ம ஒத்த வார்த்தையில முடிச்சிடுறோம். அது ஒரு ஆண் சம்பந்தப்பட்டிருக்கானா பெண் சம்பந்தப்பட்டிருக்கானா? ஆம்பளை. ஒரு ஆண் சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் ஒரு ஆளா பல ஆளா? ஒரு ஆளு. சரிங்களா? அடித்தான் என்பது இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா? இறந்த காலம். இறந்த காலம். இது நம்ம வந்து நகுல அப்படி படிச்சிருக்க மாட்டோம். லரபன அடித்தான், அவ்வளவுதான். லரப செய்துன், செய்து அடித்தான். மக்கச செய்துன், செய்து உதவி செய்தான். நலர அப்பாஸ், அப்பாஸ் பார்த்தான் அப்படி படிச்சிருப்போம். ஆனா இப்ப சர்ஃப்ல விளக்கமா படிப்போம். அவன் ஒரு ஆண் அடித்தான். லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். நலர அவன் ஒரு ஆண் பார்த்தான். மக்கச அவன் ஒரு ஆண் உதவி தங்கினான்.
ஷரிப அவன் ஒரு ஆண் குடித்தான். அப்போ அதோடைய ஃபுல் மீனிங் வந்துடும். சரிங்களா? அப்ப இது இந்த லரபன்ற ஒரு எதுல இருக்கு அப்படின்னா, மாலி இறந்த காலமா இருக்கு, முதக்கர் ஆண்பாலா இருக்கு, வாஹிது ஒருமையாக இருக்குது. லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். இதே இருமையா ஆக்குறோம். எப்படி செய்வோம்? அதோட ஒரு அலிஃப் போட்டு சேர்த்தா போதும். லரபா அவர்கள் இரு ஆண்கள் அடித்தார்கள். பன்மையாக்கணும் அப்படின்னா சுக்கூன் வச்ச வாவ் சேர்த்துக்கிட்டு அந்த வாவுக்கு பக்கத்துல ஒரு அலிஃப ஒண்ணு போட்டுக்கணும். அந்த லாம் கலிமா என்று சொல்லுவோம்ல, மூணாவது எழுத்து ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, மூணாவது எழுத்துக்கு லம்மா கொடுக்கணும். லரபு. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம பாக்குற பாடமே இதுதான். இதுக்கு மேல நம்ம பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம சர்ஃப்ல பாக்குறது இந்த ஒரு வரி தான். இதையே உங்களுக்கு நான் திருப்பி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரிப்பீட் பண்ண போறேன். பாருங்க. லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். லரபா அவர்கள் இரு ஆண்கள் அடித்தார்கள். லரபு அவர்கள் பல ஆண்கள் அடித்தார்கள். காயிப் படர்கையா இருக்கு, முதக்கர் ஆண்பாலா இருக்குது. வஹ்தான் லரப வஹ்தான் ஒருமையா இருக்கு. லரபா தஸ்னியாவா இருமையாக இருக்கு. லரபு வன்மையாக இருக்கு. இதே வார்த்தையை வந்து கத்தப, நான் இங்க வந்து கத்தப எழுதினான் அப்படின்னு பதிலா நான் அடித்தான்னு சொல்லி எழுதிருக்கேன். அது இந்த கரெக்ஷன் வந்து நீங்க கண்டுபிடிக்கணுக்காக நான் அப்படி எழுதினேன். ஆனா பட் நமக்கு டைம் கிடையாது. நம்ம ஸ்பீடா நம்ம பார்ப்போம். கத்தப அப்படின்னா எழுதினான். அதை எப்படி சர்ஃப் செய்வீங்க? தமிழ் ஒவ்வொரு இதுக்கும் தமிழ் பொருள் தனித்தனி பொருள் சொல்லுங்க. அவன் ஒரு ஆண் அவன் ஒரு ஆண் எழுதினான். ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? சாரி, கதப அவன் ஒரு ஆண் ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க. எழுதினான். அவர்கள் இரு ஆண்கள் எழுதினார்கள். அவர்கள் பல ஆண்கள் எழுதினார்கள். சரி. அடுத்து ஜலச அமர்ந்தான். வேற யாரும் சொல்லுங்க. ஜலச அவன் ஒரு ஆண் அமர்ந்தான். அவர்கள் இரு ஆண்கள் அமர்ந்தார்கள். ஜலசு அவர்கள் பல ஆண்கள் அமர்ந்தார்கள். மன தடுத்தான். சொல்லுங்க. அடுத்து அவன் ஒரு ஆண் தடுத்தான். அவர்கள் இரு ஆண்கள் தடுத்தார்கள். அவர்கள் பல ஆண்கள் தடுத்தார்கள். மாஷாஅல்லா. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் காலம். லரப லரபா லரபு, கெத்தபு, ஜலச ஜலசா ஜலசு, மனஅ மனஉ, ஷரிப ஷரிபா ஷரிபு, நலர நலரா நலரு, பஸ்வர பஸ்வரா பஸ்வரு, கத்தம கத்தமா கத்தமு, கமல கமலா கமலு. சரிங்க. ஸ்வலஹ ஸ்வலஹா சலஹு, ரலிய ரலியா ரலு. அது வந்து வேற ஒரு பாடம். ரலிய வேண்டாம். வேற என்ன இருக்கு? அலிம். இப்ப ஃபைல் அமைப்பு அலிம அலிம அலிமா அலிமு. பவுல அமைப்பு கரும கரும கருமா கருமு. அப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்க பாடம். திருப்பி ரிப்பீட் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து சர்ஃப்ல வந்து இஸ்மு நமக்கு தெரியும், ஃபியல் வினைச்சொல்லை பத்தி நம்ம பார்க்க போறோம். வினைச்சொல்ல ஃபர்ஸ்ட் மாலி இறந்த காலத்தை பத்தி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இறந்த காலத்துல ஒருத்தன் செய்யறான், இருவன் பல பேர் செய்யற விஷயங்களை இன்னைக்கு நம்ம இறந்த காலத்துல நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அப்போ வினைச்சொற்கள் எப்பொழுதுமே அசலான 3 எழுத்துக்களாக மட்டும்தான் வரும். வினைச்சொற்கள் எப்பொழுதுமே அசலான 3 எழுத்துக்களாக தான் இருக்கும். அந்த எழுத்துக்கள் வந்து 3 வகையாக வரும். ஒண்ணு ஃபஅல. ஃபஅலனா என்னது? எல்லாமே ஃபதஹா வரும். இன்னொன்னு ஃபஇல, நடு எழுத்து ஐன் கலிமா மட்டும் கெசரா பெற்றிருக்கும். அடுத்ததாக ஃபஉல, ஐன் கலிமா மட்டும் லம்மா பெற்றிருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு வார்த்தைக்கு ஃபா கலிமான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வார்த்தைன்னு சொல்லிட்டேன், சாரி. ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்துக்கு வந்து ஃபா கலிமான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது உள்ள எழுத்துக்கு ஐன் கலிமான்னு சொல்லுவாங்க. மூணாவது உள்ள எழுத்துக்கு லாம் கலிமான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபஅல ஃபஅலா ஃபவுலா வசன் அமைப்புகள் என்று
அழைக்கப்படுகிறது. அடுத்து இறந்த காலம் மாலி அப்படின்னா இறந்த காலம், மாலி மாலி இறந்த காலம். இப்ப லரபன்றத முழுசா நம்ம வெளியே கொண்டு வரோம். அதாவது முழுசா, அதாவது அவன் ஒரு ஆணா அல்லது பல பேரா, அவன் எப்படி அப்படின்னு சொல்றத முழுசா வெளியே கொண்டு வர்றோம். இப்ப லரப காயிபா இருக்கு. வந்து லரபன் வந்தாலே என்ன வரும்? அது ஒரு காய்பு, ஒரு படர்கையா இருக்குது. அது ஒரு ஆணை குறிக்குது. அது ஒருமையான ஒரு ஆணை வந்து குறிக்குது. அதுதான் நம்ம யோசிக்கணும். லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். லரப அவன் ஒரு ஆண் அடித்தான். அப்ப ஒரு ஆண், அப்ப இருவர் சேரும் போது எழுத்துக்களின் இறுதியில, வார்த்தைகளின் இறுதியில் ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும். லரபா லரபா சேர்த்திருக்க பாருங்க. லரப பிளஸ் அலிஃப் லரபா. அவர்கள் இரு ஆண்கள் அடித்தார்கள். அடுத்ததாக லரப பிளஸ் சுக்குன் செய்யப்பட்ட வாவும் அது பக்கத்துல ஒரு அலிஃப் வந்து கண்டிப்பா சேர்க்கணும். அந்த அலிஃப் வந்து நம்ம சேர்க்காம இருக்கவே கூடாது. சுக்குன் செய்யப்பட்ட வாவு பக்கத்துல ஒரு அலிஃப் சேர்க்கணும். அடுத்ததாக அந்த லாம் கலிமா, இறுதியாக உள்ள லாம் கலிமா வந்து லம்மாவா மாறிடணும். லரபு. சரிங்களா? லரப லரபா லரபு அவர்கள் பல ஆண்கள் அடித்தார்கள். இப்ப இதான் காலம். லரப லரபா லரபு. சர்ஃபு எப்பயுமே நம்ம எப்படி செய்யணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருமை, அதாவது வலது பக்கத்துல நம்ம எப்பயும் சர்ஃபு நம்ம எழுதுவோம். அரபி வார்த்தையும் ஃபர்ஸ்ட் வலது எழுதுவோம். ஒருமை இருமை பன்மைன்னு வலது பக்கத்துல இருந்து நம்ம எழுதணும். ஒருமையை ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல ஒருமை, அடுத்து இருமை, அடுத்து பன்மை. 3 தான், அவ்வளவுதான். சரிங்களா? 3 தான். லரப லரபா லரபு, அவ்வளவுதான். நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்த வகுப்புல வந்து இதை பத்தி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவா இன்ஷால்லா புரியும். அப்ப லரப லரபா லரபு மனப்பாடம் பண்ணுங்க எல்லாரும். லரப லரபா லரபு, லரப லரபா லரபு. மக்கச மக்கசா மக்கசு. ரலிய சரி. லரப லரபா லரபு. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு. ஜலச ஜலசா ஜலசு. அலிம அலிமா அலிமு. சஜத சஜதா சஜது. அரஃப அரஃப அரஃபா அரஃபு. முத்திரையிட்டான். ஹதம ஹதம ஹதமா ஹதமு. முத்திரையிட்டான். அபதா அபது அபதா அபதா அபது அபது வணங்கினான். அபத வணங்கினான். அபத அபதா 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 அபது அபத அபதா அபது. அபது. சரிங்களா? இந்த மாதிரி இன்ஷால்லா இது ஒருமையை பார்த்தோம், இருமையை பார்த்தோம், பன்மை ஆண்பால் படர்கையை நம்ம பார்த்திருக்கோம். இன்ஷா அல்லா இதுக்கு மேல நடத்தினா உங்களுக்கு குழப்பம். அதனால வர வகுப்புகள்ல இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்ஷா அல்லா படிப்போம். இன்னைக்கு நம்ம சர்ஃப்ல மாலி இறந்த காலத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சரி, ஓகே, வாங்க முடியட்டும். இன்ஷா அல்லா குர்ஆன் தர்ஜுமா வந்து வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா வந்து சூரா அவ்வுஹா. போன வார வகுப்புல சூரா அலம் நஷ்ரஹ் பார்த்தோம். இன்னைக்கு சூரா அவ்வுஹா 93வது அத்தியாயத்தினுடைய 11 ஆயத்துக்கள் கொண்ட சூரா அவ்வுஹா வந்து பார்க்க போறோம். இப்ப நம்ம எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா சத்தியமாகன்ற பொருளை கொடுக்குது. வவ்வுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைல் இரவின் மீது. அந்த இரவு எப்படிப்பட்டது என்றால் இதா சஜா அமைதியான ஒரு இரவு, அமைதியான ஒரு இரவின் மீது சத்தியமாக. மா வத்தஅக, மா வத்தஅக, அப்படின்னா கைவிட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது 3 எழுத்து ஃபியல் பார்த்தீங்களா? 3 எழுத்து ஃபியல். கைவிட்டான். அடுத்து உன்னை அப்படின்னு சொல்லும் போது அந்த கே வருது பாருங்க. கே லமீருல் முத்தசில் ஒட்டி வருது பாருங்க. அப்போ முன்னாடி ஒரு மா சேர்த்தா இல்லைன்னு அர்த்தம். மா வத்தஅக, உன்னை அவன் ஒருவன் கைவிடவில்லை. வந்துருச்சா? இங்க படிச்சது வந்துருச்சு. மா வத்தஅக, உன்னை அவன் ஒருவன் கைவிடவில்லை. அவன் யார் என்றால் ரப்புக, உன்னுடைய இறைவன். உன்னுடைய இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை. இன்னும் மா பலா, உன்னை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து, மறுமை என்பது ஹைருன் மிகச் சிறந்தது. வல் ஆகிரத்து, மறுமை என்பது ஹைருன் மிகச் சிறந்தது. லக்க, உமக்கு, மினல் ஊலா, இந்த உலகத்தை விட உனக்கு மறுமையே மிக சிறந்தது. வலசௌஃப, வெகு விரைவிலேயே. வலசௌஃபன வெகு விரைவில் அர்த்தம். வலசௌஃப வெகு சீக்கிரமாகவே. யுஅதீக, உனக்கு கொடுப்பான். யாரு? இந்த பாயில் வந்து ரப்புக, உன்னுடைய இறைவன் வந்து வெகு விரைவிலே உனக்கு கொடுப்பான். பத்தருதா, அப்போது நீ திருப்தி அடைவீர், அப்போது நீர் பொருந்திக் கொள்வீர். அலம் எஜித்திக்க, உன்னை அவன் காணவில்லையா? எத்தீமன், அனாதையாக. ஆவா, உன்னை அனாதையாக அவன் கண்டு அவன்தான் உனக்கு ஆதரவு அளித்தான். இந்த சூறா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி மன குழப்பம், மன வருத்தம், கஷ்ட கவலத்துல இருந்த போது அல்லாஹ் வந்து அவருக்கு இந்த வசனத்தை சொல்லி 93 அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை சொல்லி வந்து ஆறுதல் படுத்தினான். மா வத்தக ரப்புக ஒமா கலா, நீ என்னதான் நீ தவறு செஞ்சாலும், நீ எந்த எல்லைக்கு நீ போனாலும் இறைவன் உன்னை மன்னிக்க விட்டுற மாட்டான். உன்னை அவன் வெறுக்கவும் இல்லை, உன்னை அவன் கைவிடவும் இல்லை. இதே வசனங்கள் தான் நமக்கும். நம்ம இறைவனை விட்டு எவ்வளவு பாவங்கள் செஞ்சு தூரமா போய் இறைவன் நம்ம இனிமேல் மன்னிக்க மாட்டான், நம்ம பாவத்தால் நினைச்சா கூட இந்த ஒரு வசனம் தான் நமக்கு கண் முன்னாடி நிக்கணும். அல்லது இந்த உலக மக்கள் எல்லாமே வெறுக்கிறாங்க, செய்யறாங்க, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். அல்லாஹ் அழகா சொல்லிட்டான். மா வத்தக ரப்புக ஒமா கலா, உன் இறைவன் உன்னை வெறுக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கேன்னு. ஒரு அற்புதமான ஒரு சூறா. கவலையில இருக்கக்கூடியவர்களே மனசை ஆறுதல் படுத்தக்கூடிய சூறா தான் இந்த லுஹா. அவ்வளோ ஒரு சின்ன சூறா தான், ஆனா கோடான கோடியான கருத்துக்களை பொதிஞ்ச ஒரு சூறானா இந்த சூறா அல் லுஹா தான். ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வசனங்கள். கஷ்டத்தின் போது நீங்க இதை படிச்சு பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அலம் எச்சித்திக்க எத்தீமன் பாவம், உன்னை அனாதையா கண்டான், அனாதையா கண்டு அவன் தான் உனக்கு ஆதரவு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நீ அனாதையா இருந்த, உனக்கு நீ நான் நினைக்கிறேன் நம்ம தாய் தான் முதல் உறவு அப்படின்னு கிடையாது. நீ தாயோடைய வயிற்றுல ஒரு சின்ன சிசுவாக உருவாகுவதற்கு முன்னாடியே தாய் குழந்தைன்ற உறவு தான் தொப்புளுக்குடைய உறவு, முதல் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. தாயோடைய உறவு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச ஒரே உறவு அல்லாஹ்வுடைய உறவு. அல்லாஹ் அவன் எஜமானன், நான் அவனுடைய அடிமை. எஜமான் அடிமை என்ற உறவு தான் உலகத்தினுடைய முதல் உறவு. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அதை மறந்துடுறாங்க. தாய் தான் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க, தாயுடைய உறவு தான் முதல் உறவு நினைக்கிறாங்க. ஆனா எஜமான், அவன் என்னுடைய எஜமானன், நான் அவனுடைய அடிமையாக தான் இதுதான் வந்திருக்கேன். ரூஹல் எல்லாத்தையும் இறைவன் முன்னாடியே படைச்சிட்டான். அதெல்லாம் சொர்க்கத்துல ஒன்று கூடி ஒன்று இருக்குதுங்க. அது தாயோட வயிற்று அந்த ரூஹ்ல இருந்து ஒரு ரூஹ் எடுத்து ஊதப்படுது, அவ்வளவுதானே தவிர. அப்ப அது இடைப்பட்ட
அப்புறம்தான் அறிமுகம் அந்த உறவு. ஆனா எஜமான அடிமையில தான் என்னைக்குமே நிரந்தரமானது. அதான் அல்லாஹ் சொல்றான், அலம் எஜித்திக்க எத்தீமன் பாவா, உன்னை அனாதையா அவன் கண்டு அவன் தான் உனக்கு ஆதரித்தான். பஹதா, உன்னை அவன் வழி தெரியாம நீங்க திக்கு முக்கால் நின்றுகிட்டு இருந்த நீ பஹதா, அவன் தான் உனக்கு நேர்வழி காட்டினான். சரிங்களா? வஜதக்க ஆயிலன், உன்னை ஒன்றுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரன். அதாவது நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே நான் நிறைய பொருள் வச்சிருக்கேன், எனக்கு அவ்வளவு, நான் உலகத்தினுடைய முதல் பணக்காரன், நான் இந்தியாவுடைய முதல் பணக்காரன் நினைக்கிறோம். ஆனா எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி பிச்சைக்காரங்க தான். எல்லாமே அல்லாஹ் முன்னாடி கையேந்தியவர் தான். எல்லாருமே அல்லாஹ் முன்னாடி வறியவன் தான். ஏன் அல்லாஹ் சொல்றான்ல தன் திருமறையில சொல்றானே, அன்துமுல் ஃபுகரா, நீங்க எல்லாருமே தேவையுடையவர்கள் தான். வான கனி, நான் மட்டும்தான் தேவையற்றவன். நீங்க எல்லாருமே அல்லாஹ் இடத்துல தேவை உடையவர்களாக மட்டும்தான் நீங்க இருக்கீங்க. ஒன்றுல உங்களை அல்ல நிவர்த்தி பண்ண வச்சான் அப்படின்னா இன்னொன்றுல உங்களுக்கு தேவையுடையவராக ஆக்கி வைக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஒஜதக்க ஆயிலன், உன்னை வறியவனாக நான் கண்டு பாகுனா, நான் தான் உன்னை செல்வந்தனாக்குறேன். அப்ப என் சொத்து எல்லாம் அல்லாஹ்க்கு மட்டும் தான் உரியுது. இப்ப வஜதக்க ஆயிலன் அம்மல் எத்தீம ஃபலாத்தக்கர், நீ இப்படியெல்லாம் நீயே ஒரு அனாதையா இருந்தனால நான் ஒரு சில அனாதைகளுக்கு கொடுக்காம இருந்திருப்பேன். அந்த அனாதைகளை நீங்கள் கண்டால் அம்மல் எத்தீம ஃபலாத்தக்கர், எனவே அனாதைகளை என்ன பண்ணாதீங்க, விரட்டாதீங்க, அவங்களுக்கு அநீதம் செய்யாதீங்க. அம்ம சாயில ஃபலாத்தன்ஹர், இன்னும் யாசகம் செய்றாங்களே அவங்களை போ போ ஒண்ணு இல்ல போ, வேற வீடு பாரு, இந்த சொல்றோமே, இல்லைன்னா ஏதாவது 2 3 சில்லறையை கொடுத்து போங்க அப்படி அனுப்பிட்டுறோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், முன்னாடி காலத்துல சில்லறைக்கு வேல்யூ இருந்துச்சு. இப்போ ஒரு 10 ரூபா கொடுத்ததான் அவங்க ஏதாவது சாப்பிடறதுக்காக வாங்கிக்க முடியும். நம்ம அதை நினைக்க என்ன பண்றோம், இருக்கிற சில்லறையா 1 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய் பொறுக்கி 5 ரூபா கொடுப்போம். அதான் சில்லறை கொஞ்சம் பார்க்க நிறைய தெரியும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, போங்களேன் வேற வீடு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு சொல்ல சொல்றோம். அல்லாஹ் நபிசல்லாஹு சொல்றாங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா, எதுவுமே இல்லையா, அன்பா பேசுங்க, அதுவே ஒரு தர்மமா போகும் அப்படின்னு. அதான் சொன்னாங்க, அம்மா சாயில பலா தன்கள், யாசகம் கேட்டு வர்றவங்களை கடிஞ்சு கொள்ளாதீங்க. சரிங்களா? அடுத்து அம்மா அப்படின்னு நிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ், நீங்க எதையெல்லாம் அற்கொடையாக வைத்திருக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட உங்களுடைய நிஅமத்தை பற்றி நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஃபஹத்தீஸ் விசாரிப்பான். உங்களுடைய அற்கொடைகளை பத்தி அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், காசு பணம் மட்டும்தான் நியமத்து கிடையாது. காசு பணம் அல்ல நியமத்து அது கிடையாது. உன்னுடைய ஆரோக்கியம், இப்போ நம்ம துடியா இருக்கிறோம், 30 40 வயசுல நல்ல ஆரோக்கியமா இருக்கும், எப்படி செலவழிச்ச, உன் பணத்தை எப்படி செலவழிச்ச, அந்த மாதிரிதான் கேட்பனா. நேரம் நியமத்து, நேரம் தான் மிகப்பெரிய நியமத்து. இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற நேரம். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு தங்கத்தை தொலைச்சேன் அப்படின்னா திருப்பி நான் அந்த தங்கத்தை வாங்கிக்குவேன். நான் இப்போ ஒரு ஆளுடைய சாபத்தை வாங்குறேன் அப்படின்னா திருப்பி நல்லது பண்ணி அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிக்குவேன். ஆனா நான் இன்னைக்கு எனக்கு போன 11 மணி காலைல எனக்கு போன 11 மணி திருப்பி கிடைக்குமா? இன்னைக்கு எனக்கு திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. இன்னைக்கு இப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ 7 மணி, அந்த 7 மணி எனக்கு திரும்பி வேணும்னா கிடைக்காது. நாளைக்குள்ள 7 மணிதான் வருமே தவிர இன்னைக்கு என்னை விட்டு கடந்து போன நேமத்து எனக்கு ஒரு நாளும் கிடைக்காது. இன்னைக்கு நான் என்னுடைய சுவாசத்தை இழுத்து வெளியே விட்டு மூச்சு காட்டு திருப்பி எனக்கு நாளைக்கு கிடைக்காது. நேரம் எனக்கு கிடைக்காது. இன்னைக்கு என்னுடைய நான் வயசுல இருந்து ஒரு வயசு குறைஞ்சிருச்சு, இது திருப்பி கிடைக்குமா? கண்டிப்பா எனக்கு கிடைக்காது. அப்ப இதுதான் நியாமத்துகள். இந்த அல்கொடைகள் எல்லாமே நாளைக்கு மறுமையில இறைவன் விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா அல்லாஹ் அந்த சூறால அன்பாவும் பேசுறான். அன்பாவும் பேசிட்டு அவன் என்ன சொல்றான், எச்சரிக்கையும் செய்யறான். அன்பாவும் பேசுறான், நான் நீ வழித்தனா இருந்தா நான் தான் உனக்கு வழிகாட்டினேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அன்பாவும் பேசிட்டு, நான் உனக்கு அப்படி இருந்தேன், நீ என்ன பண்ணாத, யாசி போற விரட்டாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணி கடைசியினுடைய பொருட்களுடைய எல்லாத்தையும் பத்தி நான் உன்னை நாளை மறுமை நாள்ல விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றான். எனவே அல்லாஹுடைய விசாரணைக்கு நம்ம அனைவருமே சரியான பதில் சொல்றவங்களாக நம்ம இருக்கணும். மறுமை நாள் அந்த விசாரணையை பத்தி நம்ம அதிகமா துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் யாரை துருவி துருவி விசாரிக்கிறானோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. யாரு லேசான முறையில விசாரிக்கப்படுறாங்களோ அவங்க பாக்கியசாலின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம மிகவும் லேசான முறையில் விசாரிக்கப்பட்டு நம்முடைய ஏடுகள் வலது கையில இறைவன் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, இன்னைக்கான வாசகம் முடிஞ்சிருச்சு. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.